வணக்கம். தமிழ்நாட்டோட தலைசிறந்த டீம்டு யூனிவர்சிட்டியா பார்க்க போற சாஸ்திரா யூனிவர்சிட்டியோட 2025 அட்மிஷன் எல்லாம் ஓப்பன் ஆயிருச்சு. அதற்கான டேட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், லா என எல்லாத்துக்குமே டேட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமா நிறைய பேர் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும்னு இருப்பீங்க. இந்த சாஸ்திரா யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும்னா அதற்கான அட்மிஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் டீட்டெயிலாக சொல்ல போறேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ மார்க்கை வச்சும் அட்மிஷன் கொடுக்குறாங்க, 12th மார்க்கை வச்சு அட்மிஷன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தஞ்சாவூர், திருச்சி டிஸ்ட்ரிக்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுது. இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் அப்ளிகேஷன் போடுறதுலேருந்து இந்த காலேஜில் சீட்டு கிடைக்கிற வரைக்கும் கவுன்சிலிங் எப்படி நடக்குங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாஸ்திரா யூனிவர்சிட்டிங்கிறே நம்ம தஞ்சாவூரில் இருக்குது. ஒரு ஃபேமஸான ஒரு யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே போகணும் அப்படின்ட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, வெளி மாநிலத்திலேருந்தே ஆல் இந்தியா, நம்ம இந்தியா லெவலில் இருந்து நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டு இங்கே வந்து படிக்கிறாங்க. இந்த சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் 3 கேம்பஸ் இருக்குது. ஒன்று நம்ம தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய மெயின் கேம்பஸ், அது இன்னொன்று கும்பகோணத்தில் ஒரு கேம்பஸ் இருக்குது, நம்ம சென்னையில் ஒரு கேம்பஸ் இருக்குது. இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர் கேம்பஸில் இன்ஜினியரிங் இருக்குது, கும்பகோணம் கேம்பஸில் இன்ஜினியரிங் இருக்குது. தஞ்சாவூர் கேம்பஸில் நிறைய கோர்சஸ் இருக்குது, கும்பகோணம் கேம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கோர்ஸ் தான் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சியும் இசியும் மட்டும்தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஆன்லைனில் அவங்க எல்லாமே வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஆன்லைன் வழியாகவே தான் நீங்கள் எல்லாமே பண்ணணும். அதை உங்களுக்கு வெப்சைட்டில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போய் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணணும். இங்கே வந்து நீங்கள் 12th மார்க்கு, அதுக்கடுத்து ஜேஇ மார்க்கையுமே நீங்கள் அதில் உள்ளே கொடுத்துக்கலாம். ரொம்ப முக்கியமாக எல்லாமே ஆன்லைன் தான், எதுவுமே ஆஃப்லைன் கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளிகேஷன் போடணும், ஆன்லைனில் தான் கவுன்சிலிங் நடக்கும், ஆன்லைனில் தான் எல்லாமே. இப்போ ஜூன் 14 வரைக்கும் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். நீங்கள் 12th நல்ல ஒரு கட் ஆஃப் உங்களுக்கு இருக்குது, ஒரு 170க்கு மேலே என்னோட கட் ஆஃப் இருக்குது, 180க்கு மேலே இருக்குன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு கண்டிப்பாக வந்து எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இந்த சாஸ்திரா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி ரிசர்வேஷன்லாம் கிடையாதுங்க. ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த மாதிரி கம்யூனிட்டி ரிசர்வேஷனை வச்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்ட்ரீம் 1, ஸ்ட்ரீம் 2 அப்படின்ட்டு 2 வகையில் பிரிச்சிடுறாங்க. அதாவது நீங்கள் 2 ஸ்ட்ரீமை பார்த்தோன்னா நீங்கள் குழம்ப வேணாம். ஸ்ட்ரீம் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12th மார்க்கு, அப்புறம் ஜேஇ மார்க்கு. 12th மார்க்குக்கு 50% வெயிட்டேஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ மார்க்குக்கு 50% வெயிட்டேஜ். இந்த 2யுமே வச்சு ஸ்ட்ரீம் 1ல் உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்குறாங்க. ஜேஇ மார்க் யாராவது நீங்கள் ஜேஇ எக்ஸாம் எழுதிட்டு உங்களுக்கு நல்ல ஜேஇ பர்சன்டேஜ் வந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது ஸ்ட்ரீம் 1. ஸ்ட்ரீம் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 12th மார்க்கை பேஸ் பண்ணி அந்த வெயிட்டேஜ் அடிப்படையில் உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்கப்படுது. இப்போ எல்லாம் கேட்பீங்க, சரி சார் இந்த ஸ்ட்ரீம் 1, ஸ்ட்ரீம் 2ன்னு சொல்கிறீங்க, எப்படி அட்மிஷன் நடக்கும்னா, அதாவது ஜூன் 14 யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ரேங்க் வெளியிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா லெவலில் ஒரு ரேங்க் வெளியாகும், அதுக்கடுத்து நம்மளுடைய தமிழ்நாடு லெவலில் ஒரு ரேங்க் வெளியாகும், அப்புறம் நம்ம திருச்சி தஞ்சாவூருக்குன்னு அதுக்கு ஒரு ரேங்க் வெளியாகும். ஏன் சொல்கிறேன்னா, திருச்சி தஞ்சாவூருக்கு எதுக்கு ரேங்க் வெளியாகும்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா முன்னுரிமை வழங்கப்படுதுன்னு. இந்த திருச்சி தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த மாணவராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சிக்கு 10%, தஞ்சாவூருக்கு 10% அவங்களுக்குன்னு சீட்டு கொடுக்குறாங்க. இது வருடம் கொடுக்கப்படுது. இது ரொம்ப கவனிக்கணும். இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் எல்லாமே. அதாவது எல்லாருமே அப்ளை பண்ண போகிறீங்க ஜூன் 14 வரைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரேங்க் வரும். அந்த ரேங்க்கை வச்சு நீங்கள் கவுன்சிலிங் போட்டுக்கலாம். கவுன்சிலிங் வழியாக நீங்கள் போகலாம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். கவுன்சிலிங் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எலிஜிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து நீங்கள் மேக்ஸு, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸுங்கிறது கம்பல்சரி, அப்புறம் மற்ற கோர்சஸ் நீங்கள் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கலாம், அப்புறம் ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது. அதையும் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். உங்களுடைய 12th மார்க்குங்கிறது 60% வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக உங்களுடைய ஏஜுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 வயசு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கக்கூடாது. அதாவது 1/8/2025 வரைக்கும் அவங்க அதோட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 19 வயசு முடியாமல் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. வேறு என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுதான் அவங்க போட்டிருக்காங்க, ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் ஒருவேளை மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பயோடெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸு, பயோ இன்ஜினியரிங்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்டெக்கில் பயோடெக்னாலஜி, அப்புறம் மெடிக்கல் நானோ டெக்னாலஜிலாம் சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. முதல் நீங்கள் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு கேட்பீங்க. நம்மளுடைய தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கேம்பஸில் தாங்க நிறைய இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிடெக் கோர்சஸ் மட்டும் 24 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. 24 கோர்ஸுங்க.
பிடெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ் எல்லாம் இருக்குது. பிடெக்கில் வந்து அதாவது பிடெக்லேயே மைனர் ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ் எல்லாம் இருக்குது. இது எல்லாமே தஞ்சாவூர் கேம்பஸில் மட்டும்தான் இன்ஜினியரிங் கோர்சஸ் நிறையா இருக்குது. அடுத்து வந்து கும்பகோணத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 கோர்ஸு, சிஎஸ்சியும் இசியும் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நம்மளுடைய தஞ்சாவூர் கேம்பஸில் வந்து எம்டெக் இன்டகிரேட்டட் கோர்சஸ் இருக்குது 2 கோர்ஸ். எம்டெக் இன்டகிரேட்டட்னா 5 வருஷம் நீங்கள் படிக்கலாம் இன்ஜினியரிங். அதுதான் எம்டெக் இன்டகிரேட்டட்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய குழப்பம் என்னன்னா, சார் இந்த நீங்கள் சொன்னீங்கல்ல ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணிடுறோம், எங்களுக்கு ரேங்க் கொடுப்பாங்கன்னு சொன்னீங்க. ஆல் இந்தியா லெவலில் ஒரு ரேங்க் வெளியாகும், தமிழ்நாடு லெவலில் ஒரு ரேங்க் வெளியாகும், அப்புறம் வந்து தஞ்சாவூர் திருச்சிக்குன்னு ரேங்க் வெளியாகும்னு சொன்னீங்க. அதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, ரேங்க் கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த கோர்ஸு இந்த கட் ஆஃப் இருந்தால் கிடைக்கும்னு நம்ம யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா அது அந்த காலேஜுக்குள்ளேயே சாய்ஸ் ஃபில்லிங்லாம் நடக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஆன்லைனில் தான் அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க. 14ஆம் தேதி வரப்போகிற ஜூன் 14ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க சாஸ்திரா யூனிவர்சிட்டியில். ரேங்க் லிஸ்ட்னா இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆல் இந்தியா லெவலு, தமிழ்நாடு லெவலு, அப்புறம் வந்து திருச்சி தஞ்சாவூருக்குன்னு ரேங்க் வந்துடும். அந்த ரேங்க்கை வச்சு அவங்க அட்மிஷன் கொடுக்குறாங்க. அவங்க ஆன்லைனில் எல்லாரையுமே வந்து உங்களுக்கு நீங்கள் உள்ளே போய் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கையிலேயே உங்களுக்கு அந்த உள்ளே போகும்போது எல்லா டீட்டெயிலும் கேட்கும். நீங்கள் வெப்சைட் வழியாகவே அடிக்கடி எல்லாத்தையும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். எல்லாமே வெப்சைட்டில் தான் பார்க்கணும். ஃபர்தராக ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா அவங்க ஜென்ரல் அட்மிஷன் ஏதாவது டவுட்ஸுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரை கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஆன்லைன் கவுன்சிலிங் இங்கே எப்படி நடக்கும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் ப்ராசஸ் தான். ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கு வருது இல்லை? ஒன்றும் இல்லை. அதாவது உங்களுக்கு இப்போ தஞ்சாவூர் கேம்பஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஜூன் 14ஆம் தேதி ரேங்க் வந்துடும். அந்த ரேங்க் வந்தோடனே தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அந்த கேம்பஸில் இருக்கக்கூடிய அந்த கோர்சஸ் எல்லாத்தையுமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண சொல்லுவாங்க. 1ஆவது ரவுண்டு, 2ஆவது ரவுண்டு, 3ஆவது ரவுண்டு, 4ஆவது ரவுண்டு என அதில் லைனாக வந்து பார்த்தீங்கன்னா 1ஆவது ரவுண்ட்லேயும் உங்களுக்கு சீட்டு கிடைக்கலாம், 2ஆவது ரவுண்ட்லேயும் கிடைக்கலாம், 3ஆவது ரவுண்ட்லேயும் கிடைக்கலாம், 4ஆவது ரவுண்ட்லேயும் கிடைக்கலாம். நீங்கள் ஒரே டயத்தில் எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண சொல்லுவாங்க. எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிடுவீங்க. இப்போ 1ஆவது ரவுண்டில் உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கலாம், இல்லை 2ஆவது ரவுண்டில் கூட கிடைக்கலாம், 3ஆவது ரவுண்டில் கூட கிடைக்கலாம். நீங்கள் ஆர்டர் ஆஃப் த சாய்ஸ் உங்களுக்கு வேண்டிய கோர்சஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆர்டரில் வைப்பீங்க. இதில் மெயின் ப்ராசஸ் என்ன, நீங்கள் ஸ்லைடிங் போனீங்கன்னா அது எல்லாத்துக்கும் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கோர்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் எனக்கு வேணாம், எனக்கு வேறு கோர்ஸ் இருந்தாலும் கொடுங்க அப்படின்னா அதுக்கு வந்து தனியாக வந்து ஒரு டேட்டில் உங்களுக்கு வந்து அந்த ஸ்லைடிங் ப்ராசஸுக்கான ரிசல்ட் வெளியாகும். அதுக்கப்புறம் இது மாதிரி தான் நடக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா எல்லாமே ஆன்லைன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் அந்த யூனிவர்சிட்டிக்கோ எங்கேயுமே போக தேவையில்லைங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ அதனால் மாணவர்கள் வந்து இப்போ நான் எல்லாமே உங்களுக்கு புரிய வச்சுருப்பேன். அதனால் சாஸ்திரா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆன்லைன் தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வெளியாகையில் நான் வீடியோ கொடுப்பேன். அதுக்கப்புறம் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் வீடியோ கொடுப்பேன். எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ வெரி மச். பாய் பாய். டிடிஜிஸ்.